ஹாய் பசங்களா. இப்போ நம்ம நியூ டியூஷன் சென்டர் ஓப்பனிங் பற்றி பார்க்க போகிறோம். எப்படியோ நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு. இந்த வாட்டி நான் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ஸ்பெஷலாக சம்மர் ஆஃபர்ஸ்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு இந்த வாட்டி நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இப்படியும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த டைப் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இதில் பென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து எழுதிட்டு நம்ம டெலீட் பட்டம்க்குனா டக்குன்னு டெலீட் ஆகிடும். நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அதில் நம்ம எழுதிட்டு நம்ம அதை டஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே அந்த டஸ்ட்டெல்லாம் பட்டு ரொம்ப அலர்ஜி ஆகிடும். அதுவும் எனக்கு அதனால தான் இந்த பென்சிலை நான் கையிலே வச்சுட்டு இருக்கேனே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைப் ஆஃப் போர்டு. எனக்கு தான் டியூஷன் எடுக்கிறாங்களாமா? ஆமாங்க்கா, சொல்லுங்கள், உள்ளே வாங்க. நீங்கள் தான் டியூஷன் எடுக்கிறீங்களாம்மா? ஆமாங்க்கா, நான் தான் எடுக்கிறேங்க்கா. இங்கே புதுசாக டியூஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க்கா. ஆமாங்க்கா, சொல்லுங்கள். இவங்க தாம்மா என் பசங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கம்மா. சாரா சனாம்மா. அக்கா, குட் ஈவினிங் அக்கா. இவங்க இது வரைக்கும் எந்த டியூஷனுமே போனதில்லைம்மா இவங்க. நானும் சரி வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால தாம்மா இந்த டியூஷன் நான் சேர்த்து விடலான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க வந்து இப்போ வீட்டு பக்கத்துலேயே இருக்கனா அவங்களே வந்துட்டு போயிடுவாங்க. அதனால தான்மா. ஃபீஸ் டீட்டெயில்ஸில் எப்படிம்மா நீங்கள் இது வச்சுருக்கீங்க? அக்கா, நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நான் பசங்கிட்ட சொல்லி அனுப்புகிறேங்க்கா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கக்கா. சரிம்மா, அப்போனா நான் வந்து எப்போம்மா வரணும்? அக்கா, நீங்கள் ஒரு 7 மணிக்கு மேலே வாங்கக்கா. அப்போ பசங்களுக்கு டியூஷன் முடிஞ்சிடும். அப்போ நான் அமுச்சு விட்டுறேங்க்கா. நீங்கள் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்க்கா. ஓகே சாராசனா, நல்லா படிங்க சரியா? டியூஷன் அக்கா சொல்கிறது எல்லாத்தையும் நல்லபடியாக கேட்டுக்கோங்க. நான் ஒரு 7 மணிக்கா வரேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக படிச்சிருங்க. எக்ஸாமுக்கு நிறைய கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்கம்மா இங்கேயே. சொல்லுங்கம்மா சாராசனா, நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? உங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கா? நீங்கள் எப்படி வருவீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க்கா, நாங்கள் இங்கே பக்கத்தில் தான், இங்கே மெயின் ரோடு இருக்குல்லக்கா, அந்த மெயின் ரோடு டேர்னிங்கில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குல்லக்கா, அங்கே தான்க்கா நாங்கள் படிக்கிறோம். எங்கள் வீடு இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான்க்கா இருக்குது. அதனால தான்க்கா எங்கள் அம்மா இங்கே சேர்த்து விட்டாங்க, நாங்களாம் வந்துடுவோன்னு சொல்லிட்டு. சரிம்மா. நாளைக்கு அப்போ உங்களுக்கு என்ன எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? நாளையிலேருந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸில்? ஆமாங்க்கா, நாளைக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் தாங்க்கா ஃபஸ்ட்டு எக்ஸாம். கொஞ்சம் கஷ்டம்தாங்க்கா, ஆனால் நிறைய இருக்குக்கா படிக்க. இன்னும் இவ்வளோ போர்ஷன் இருக்கா உங்களுக்கு? அப்போது நீங்கள் இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கீங்க? சரி, இவ்வளோ போர்ஷன்லாம் இப்போதைக்கு படிக்க முடியாது. நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு குறித்து தரேன். 2 மார்க்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் குறிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறமா வேறு கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேக்கா. நீங்கள் சொன்ன மாதிரியே, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நீங்கள் குறித்து கொடுக்குறதுலாம் நாங்கள் படிச்சிடுறோங்க்கா. அப்புறம் 1 மார்க்லாம் படிச்சிடுறோங்க்கா. நீங்கள் சொன்ன மாதிரி படித்தாலே எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்க்கா. ஓகேக்கா. ஃப்ளோரா, நான் டியூஷன் அக்கா கிட்ட ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேம்மா. நீ உள்ளே போயிட்டு நான் தான் ஃப்ளோரான்னு சொல்லு, அவங்களுக்கு தெரியுமா? சரியா? நான் வந்து கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குதுமா, அதனால் நான் அம்மா போயிட்டு கடைக்கு போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுறேன். வரும்போது அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு டியூஷன் அக்கா நல்லா தெரிஞ்சவங்க தான். நீ அவங்ககிட்ட போயிட்டு நான் தான் ஃப்ளோரான்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியுமா? ஓகேவாம்மா? பாய்மா. இல்லைம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி டியூஷன் அக்கா கிட்ட நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நான் சொல்லிடுறேம்மா. நீங்கள் வரும்போது என்னை ஸ்கூட்டிலே பிக்கப் பண்ணிக்கோங்கம்மா. இல்லைன்னா நான் நடந்து வந்தேன்னா எனக்கு ரொம்ப கால் வலிக்கும்மா. ஸோ நீங்கள் வரும்போது எனக்கு ஸ்கூட்டிலே பிக்கப் பண்ணிக்கோங்கம்மா. ஓகேம்மா, சரிம்மா, பாய்மா. நான் உள்ளே போகிறேன். பாய்மா. அக்கா, நான் தாங்க்கா ஃப்ளோரா. எங்கள் அம்மா ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களக்கா. நான் தாங்க்கா அது எங்கள் அம்மா வெளியவே விட்டுட்டு போயிட்டாங்க்கா. ஆமாம்மா, வாமா ஃப்ளோரா. உங்கள் அம்மா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தாம்மா. எனக்கு முன்னாடி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கம்மா. வாங்க, உள்ளே வாங்க. ஃப்ளோரா, உனக்கு நாளைக்கு அப்படின்னா எக்ஸாம் தானேம்மா உனக்கும்? அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும்ல கிளாஸ் ஒர்க்லாம்? சரி எடுங்க, நான் அப்போ உங்களுக்கும் குறித்து கொடுத்துட்றேன். ஓகேவா? சரசனா, உங்களுக்கு ஃப்ளோராவை தெரியுமா? எங்களுக்கு ஃப்ளோரா நல்லா தெரியும்க்கா. அவள் எங்கள் பக்கத்து வீடு தான்க்கா. அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்கக்கா, இது மாதிரி அவங்க ஃப்ரெண்டு நியூவாக டியூஷன் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அங்கே தாங்க ஜாயின் பண்ண போகிறேன் ஃப்ளோராவன்னு சொல்லிட்டு இருந்தாங்கக்கா. அது நீங்கள் தானே எங்களுக்கு தெரியாதுக்கா. நல்ல வேலை, இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரே டியூஷனாக வந்துட்டோம்க்கா. அவள் வேறு டியூஷன் போகிறா, நாங்கள் வேறு டியூஷன் நினச்சிட்டு இருந்தோம்க்கா. எப்படி நாங்கள் ஒன்றா போகிறது விளாட்றதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு ரொம்ப ஜாலிக்கா அவள் இங்கே சேர்ந்தது. அவளுக்கும் எங்களுக்கும் சேம் டைம் டேபிள் சேம் போர்ஷன் மாதிரி தான்க்கா வரும். ஸோ எங்களுக்கு ஜாலிக்கா, நாங்கள் ஒன்றா படிப்போம், ஒன்றாவே வருவோம்க்கா. ஓகே பசங்களா, இப்போ பேசுனதெல்லாம் நம்ம போதும். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம் வேறு இருக்குதுல்ல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜாலியாக சம்மர் கிளாஸ்லலாம் ஜாலியாக பேசலாம், விளாட்லாம். ஓகேவா? இப்போ நம்ம படிக்க 2 மார்க்லாம் நான் உங்களுக்கு குறிச்சிட்டேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மீதி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா பசங்களா? இப்போ நீங்கள் 3 பேர் அழகாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகே பசங்களா, நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு இருங்க. அதோ நான் 5 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அம்மாலாம் வருவாங்க. அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? அதுக்குள்ளே அதோ 5 மினிட்ஸில் வந்துடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த 2 மார்க்லாம் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? நான் அதோ வந்துடுறேன். ஏய் ஃப்ளோரா, இங்கே வாடி ஃப்ளோரா, இங்கே வந்து பக்கத்தில் உட்காருடி. நம்ம ஈவினிங் நான் பேசிகிட்டு இருந்தோம்ல, நீ வேறு டியூஷன் போகிறேன், நான் வேறு டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம்லடி. பாருடி, இப்போ நம்ம 2 பேருமே ஒரே டியூஷன் வந்துட்டோம். ஏய் ஆமாண்டி சாரா, நானும் சொல்லிட்டு இருந்தேன்ல, எங்கள் அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்டயும் சேர்த்து விட போகிறாங்க. நம்ம எப்படி படிப்போம், நம்ம வந்து ஈவினிங்கில் விளாடுவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன்டி. நான் பார்த்தா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க, எங்கள் அம்மாவும் இங்கே தாண்டி சேர்த்து விட்டாங்க. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுடி உங்களை பார்த்தோன்னே. அப்போ தான் நினச்சேனே, பரவாயில்ல எங்கள் அம்மா வந்து நீங்கள் இருக்கிற டியூஷன்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டியூஷன் அக்கா வந்த அன்றைக்கே நம்மளை இதை இப்போ 2 மார்க் படிங்க, அதை படிங்க, இதை படிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்லடி. அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்லடி. மற்றபடி எனக்கு இந்த டியூஷன் ரொம்ப பிடிச்சிருக்குடி எனக்கு. ஏய் அப்படிலாம் சொல்லாதடி ஃப்ளோரா, நம்ம டியூஷன் அக்கா நல்லவங்க தாண்டி. அவங்க வந்து நல்லா தாண்டி எல்லாத்தையும் இப்போ நம்மளுக்கு ஈஸியான 2 மார்க்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் குறித்து கொடுத்தாங்கல்ல. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக படிச்சிடலாம்லடி. நம்ம அக்கா சொன்ன மாதிரி கேட்டால் நம்மளுக்கு தாண்டி எல்லாமே ஈஸி. அவங்க அப்படி சொன்னனால பரவாயில்லடி, எனக்கு இந்த டியூஷன் அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்கடி. ஏய் சாரா, ஃப்ளோரா, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கீங்க. அக்கா வந்து திட்ட போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் படிக்கிறீங்களா? அவங்க சொன்ன கொஷின்லாம் படிச்சுட்டா நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்ல. நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, 2 பேர் பேசிகிட்டே இருக்கீங்க. ஏதோ சத்தம் கேட்குது அக்கா வர மாதிரி. சீக்கிரம் 2 பேரும் படிச்சிருங்க, அப்புறமா நம்மள திட்ட போகிறாங்க அக்கா ஃபர்ஸ்ட் டேவே. பசங்களா, நான் போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு பேச்சு மண்டமே நடந்து முடிஞ்சிச்சு போல். நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் எப்போ தான் படிப்பீங்க? நீங்கள் கொஞ்சமாவது படிச்சிங்களா இல்லையா? இப்போ சம்மர் கிளாஸ் வரப்போகுது, எக்ஸாம் முடிஞ்சிட்டா சம்மர் கிளாஸ்லலாம் நீங்கள் ஜாலியாக பேசலாம், ஜாலியாக விளாட்லாம்ல. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பேரண்ட்ஸும் வந்துடுவாங்க, அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்கல்ல. அதுக்குள்ளே 3 பேரும் ஒன்றா உட்காந்துட்டீங்க. இல்லைக்கா, நாங்கள் கொஞ்சம் தாங்க்கா பேசிகிட்டு இருந்தோம், ரொம்பலாம் பேசலக்கா. ஃப்ளோரா வேறு டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலக்கா, அதனால தாங்க்கா நாங்கள் அதை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எல்லாம் ஒரே டியூஷனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குக்கா. அதுதாங்க்கா நாங்கள் சொல்லிட்டு இருந்தோமே, நாங்கள் எப்படி விளாடுவோம், எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்கக்கா, நாங்கள் அதுக்குள்ளே கண்டிப்பாக படிச்சிடுவோங்க்கா. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாக படிச்சிடுவோங்க்கா. நாங்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கொஷின்லாம் கொஞ்சம் சொல்லி பார்த்துட்டு தான்க்கா இருந்தோமே. சரி சரி பசங்களா, நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும். நம்ம வந்து இப்போ வந்து நான் உங்களை கொஷின் கேட்குற ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் சொல்லி முடிக்கவும் உங்கள் பேரண்ட்ஸ் வரவும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நான் உங்களை இப்போ கொஷின் கேட்கட்டுமா? சரிங்கக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் படிச்சிடுறோங்க்கா. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோங்க்கா. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் தாங்கக்கா, நாங்கள் அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுறோங்க்கா. பரவாயில்லையே, நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க. பரவாயில்ல, நான் கேட்டது வரைக்கும் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிட்டிங்களே. நீங்கள் இதில் இருக்கிற இப்போ வந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை எழுதினாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. சரிங்க, நல்ல எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் வீட்லேயும் வந்து நல்லா போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன எக்ஸாம்ன்றத நீங்கள் மறக்காமல் அதோட நோட்ஸ்லாம் கூட கொண்டு வந்துடுங்க. அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வரும்ன்றத நான் மார்க் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? நான் ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க எக்ஸாமு. நாளைக்கு மார்னிங் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, சாரா அம்மா வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. ஓகேவா? சரி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. சரிங்களா? ஃப்ளோர் அம்மாவும் 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பாருங்கள். வந்துட்டாங்க சாரா அம்மா. சரி, வந்துட்டாங்க போல். நீங்கள் நல்லா கிளம்புங்க. ஓகே பசங்களா, குட் நைட். அக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறோங்க்கா. நீங்கள் குறித்து கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கா. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுவோங்க்கா. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோங்க்கா. சரிக்கா, நாங்களும் கிளம்புறோங்க்கா. ஓகேக்கா, பாய்க்கா, குட் நைட்க்கா. அக்கா, எங்கள் அம்மாவை உங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியுமாக்கா? தெரியுமா உங்கள் அம்மாவை ரொம்ப நாளாக? நான் வந்து இப்போல்லாம் டியூஷன் சென்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது உங்கள் அம்மாட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் சொன்னாங்களே, என் பொண்ணு கூட நான் இதுக்கு டியூஷன் சேர்க்குறேன், நான் அங்கேயே சேர்க்குறேன்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப நாளாக நல்ல பழக்கமா. நாங்கள் ஒன்றா தான் நாங்களாம் வந்து வெளியெல்லாம் போவோம் வருவோம். அந்த மாதிரி நல்ல இதுதாம்மா. ஃப்ளோரா அதோ வந்துட்டாங்கம்மா, உங்கள் அம்மா வந்துட்டாங்க போலம்மா. சரி, நீங்களும் கிளம்புங்க, எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஓகேவா? நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். நாளைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா ஃப்ளோரா? சரி ஃப்ளோரா, நீங்கள் கிளம்புங்க. சரியா? அம்மா நிற்கிறாங்க பாருங்கள் வெளியே. ஓகேக்கா, நானும் கிளம்புறேங்க்கா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேங்க்கா. சரிக்கா,